இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் வருண், இந்த நிச்சயத்தை நிறுத்திரு. என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது வருண். அழாத சாரா. நிக்கிறாங்களே அண்ணாமலை அம்மா, அவங்க புள்ள கீழே நிச்சயத்தை வச்சுக்கின்னு மேல ஒரு பொண்ண கட்டி பூச்சிக்கின்னு நிக்கிறாங்க. ஏம்மா, பாரம்பரியம் பண்பாடுன்னு வாய் கிழிய பேசுவீங்களே நீங்க, இதுதான் உங்க பண்பாடா? நீங்க ஒரு பொண்ணை பார்த்து அதை நிச்சயம் பண்ணுவீங்க, உங்க பையனடனா வேற ஒரு பொண்ணோட கூத்தச்சின்னு இருப்பானா? நல்லாதாம்மா வளர்த்துக்கிற புள்ளைய. இதுல இந்த அம்மாவை பார்த்தா எல்லாரும் மறுவாதி கொடுப்பாங்களாம். மறுவாதி முதல்ல மான மறுவாதினா என்னன்னு உங்க புள்ளைக்கு சொல்லி கொடுங்க. சீ 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 சீ, அப்பப்பா, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்தது இல்லப்பா. இம்மாங்க பெரிய பணக்காரங்க தானா வந்து பொண்ணு கேக்குறாங்கிறப்பவே நான் யோசிச்சேன், இதுல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இது அப்படின்னு. அது சரி, அதன பூச்சு. ஏமா என்ன பேசுறீங்க? நாங்க ஒன்னும் என் புள்ள செஞ்ச தப்ப மறைக்க உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கல. விஸ்வநாதன் குடும்பத்தையும் அந்த பொண்ணையும் புடிச்சு போய் தான் நாங்க கேட்டோம். அது மட்டும் இல்ல, எங்க புள்ள அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க மாட்டான். நாங்க அப்படி வளர்க்கவும் இல்ல. புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல, பெருசா புள்ளைக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு வந்துட்டாரு. ஏயா, அவன் பண்ணானா இல்லையான்னு அவனையே கூப்பிட்டு கேளு. ஒரு நிமிஷம். எங்க வீட்டு பிள்ளை அப்படிப்பட்டவன் இல்ல. எங்க வளர்ப்பு எப்பவுமே தப்பா போகாது. அப்ப அவனை உண்மைய சொல்ல சொல்லுமா. என்கிட்ட வந்தெல்லாம் கூவின்னு இருக்காத. ஏண்டா, இவங்க உன் பேர்ல இவ்வளவு பெரிய பழிய போடுறாங்க, பாத்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிற? அப்படி எதுவும் இல்லன்னு வாயை திறந்து சொல்லுடா. அவங்க சொல்றது உண்மைதான். நானும் சாராவும் யூஎஸ்ல இருக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்க வந்து அம்மா கிட்ட சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்ப என்ன சொல்றீங்க? உத்தமனை பெத்த அண்ணாமலை அம்மா, நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷி. பெத்த புள்ள என்ன பண்றான் ஏது பண்றான்னு கூட தெரியாம அவனுக்கு பொண்ணு வேற கேட்டுன்னு வந்துக்கிறீங்க. யாருக்கு தெரியும், நீங்க இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சே வந்தாலும் வந்திருப்பீங்க. பையன் லவ் பண்றான், இது வெளில தெரிஞ்சா நம்ம வீட்டு மான மறுவாதி எல்லாம் போயிடும். அதனால அவனை அந்த பக்கம் நீ லவ் பண்ணிக்க, நான் வேற ஒரு பொண்ணை உனக்கு கண்ணால பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? பணக்காரன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த
இந்த இளிச்சவாய் ஏழை வீட்டு பொண்ணுதான் உங்களுக்கு கெச்சுதா? அடச்சி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. என் பொண்ணை இப்படி அலங்காரம் பண்ணி நிக்க வச்சுட்டு இவன் பண்ண தப்ப வேற எவனாவது பண்ணிருந்தான் வெட்டி போட்டு இருந்திருப்பேன். தங்கச்சி பையனாச்சுன்னு பல்ல கடிச்சிட்டு இருக்க. அப்பவே பெரிய சம்பந்தம் தேடி வருது, வேண்டாம்னு யோசிச்சேன். அண்ணா அண்ணன் பேசி பேசி இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. ச்சே, உன் மூஞ்சில முழிக்கிறதே கேவலமா நினைக்கிறேன். டேய், கேட்டியாடா? கேட்டியா? அவர் என்ன சொன்னார்னு கேட்டியாடா? இத்தனை நாளா நம்ம குடும்பம் சேர்த்து வச்ச மான மரியாதை எல்லாத்தையும் இப்படி நாசமாக்கிட்டியடா. இதுக்காக விட உன்னை நியூயார்க் அனுப்பி வச்சோம். நீ லவ் பண்ண விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லல? இது நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த அவமானம் வந்திருக்குமாடா? ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? சொல்லுடா. நான் என்ன பெரியமா பண்றது? நான் அந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் அவங்க பாசமும் என் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையும் என்ன சொல்ல விடாம தடுத்துருச்சு. சரிடா, எங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. நாங்களாவது அண்ணாமலை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிருப்போம்ல. எப்படி பெரியப்பா சொல்றது? ஏற்கனவே கௌதம் அண்ணன் பண்ண தப்பால இந்த குடும்பமே நிறைய அவமானத்தை பார்த்துருச்சு. அது மட்டும் இல்லாம கௌதம் அண்ணன் இந்த குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிட்டீங்க. எங்க நான் லவ் பண்றேன்னு சொன்னா என்னையும் வெறுத்தடிவீங்களோன்னு தான் நான் சொல்லல பெரியப்பா. நீங்களா ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல எனக்கு டைமே கொடுக்கலையே. நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களே. அண்ணா, என்ன நான் சொல்ற? அம்மா தான் உனக்கு வெண்ணிலா பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்கல்ல. வெண்ணிலாவோட ஹெல்பிங் மைண்ட், கேரக்டர், டேலண்ட்டுக்கு அவங்கள நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் பிடிச்சது. பட் நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் முன்னாடியே சொன்னேன் வருண்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி. யாரும் கேட்கல. இப்ப பாருங்க, மொத்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க.